வெல்கம் டு கேடிசி ட்ராமாஸ் தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த மாடர்ன் ட்ராமாவோட 24வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் லீயும் ஷியாவும் வீட்டுக்கு ரிட்டன் வராங்க. அப்படி அவங்க வந்துட்டு இருக்க வழியில் எதேச்சியாக வந்து நம்ம ஜின்சியை வந்து பார்க்குறாங்க. எதேச்சின்னு கூட சொல்ல முடியாது, நம்ம லீயை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஜின்சி என்ன பண்ணுவா அப்படின்னா வழி வரைச்சி நிற்பாளாம். இந்த விஷயத்த பார்த்தது சியா வந்து இவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துடும், ஆமாம்ல இவங்க ஜின்சி ஆச்சு, அவங்க கூட ஃபோட்டோவில் பார்த்துருந்துருக்கேன், அந்த இன்ஃப்ளூயன்சர் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நான் வீட்டுக்குள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு மரியாதை நிமித்தமாக சொல்லிவிட்டு வீட்டுக்கு அங்கேருந்து போயிடுவான். ஆனால் ஜின்சி என்ன பண்ணுவான் அப்படின்னா சியா பார்த்ததும் கண்டுபிடிச்சிருவான். அன்றைக்கி வந்து நம்ம அந்த கரோக்கியில் பார்த்த பொண்ணு தானே இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம லீக்கிட்ட கேட்கும்போது லீ வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஆமாம் உங்களுக்கு இந்த பொண்ணுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம லீ வந்து சொல்லுவார், இந்த மாதிரி தங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம லீ வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிப்பாங்க, நீ எப்படி என்னோட பர்மிஷனே இல்லாமல் 2 பேர் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவை ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், இதுக்கு மேலே உனக்கு மேலே நான் செம்ம கோவமாக இருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சத்தம் போட்டு விடுவாரா. ஃபஸ்ட்டு ஜின்சி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பார்ப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இவர் நடந்துக்கிறது இந்த மாதிரி ஷியா கோச்சு கோலான் பண்ணுறது இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு புரியுது லீ, உனக்கும் ஷியாவுக்கு இடையில ரிலேஷன்ஷிப் வந்து சாதாரணமாக இல்லைன்னு சொல்லிட்டேன், இருந்தாலுமே நீ வந்து உன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்கியோ நான் வந்து அதை வந்து மாற்ற முடியாது தானே, அதே மாதிரி நான் வந்து என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறதே நீ மாற்றக்கூடாது, நீ யார் வேணாலும் லவ் பண்ணலாம், அது உன்னோட உரிமை, அதே மாதிரி நான் உன்னை ஃபாலோ பண்ணுறது உன்னை லவ் பண்ணுறது என்னோட உரிமை, அது விஷயத்த நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், புரியுதா, அதனால் நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம லீக்கு என்ன சொல்கிறேனே தெரில, அவர் திருந்த மாட்டாடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்து ஷியா கோச்சிட்டு வீட்டுக்கு போயிருப்பான்ட்டு சமாதானப்படுத்துறதுக்காக வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்ததும் லீக்கிட்ட ஷியா கேட்பாங்க, என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டீங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கோச்சிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே லீ என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்னப்பா பேசுகிற, அவனு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரா. ஆனால் ஷியா மூஞ்சியை பார்க்கும்போது தான் தெரியும் எள்ளும் கொள்ளு வெடிக்க செம்ம ஜெலஸில் இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே லீக்கு புரிஞ்சு போச்சு, இவளுக்கு வந்து பொறாமப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை நினச்சி கொஞ்சம் சந்தோஷமும் படுவார். இருந்தாலுமே நம்ம ஷியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தான் வந்து பொறாமப்படுறத வந்து வெளியே காட்டிக்காமல் உங்களுக்கு என்னப்பா நீங்கள் வந்து தங்கியிருக்கீங்க என்னமோ பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எதுவுமே வெளியே காட்டிக்காமல் ரூம்குள்ளே போயிட்டு லீ மாதிரி ஒரு பொம்மை குட்டி வச்சுருப்பாங்களே அதுக்கிட்ட திட்டிகிட்டு இருப்பாங்க, பாரு பாரு என் வீட்டில் 3 நேரம் சோறு தின்ட்டு ஊர் பூரா ஊர் சுத்துறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொம்மையை வந்து நம்ம லீ மாதிரி நடிச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம லீக்னா ரூமில் இருக்கும்போது உண்மையிலேயே அவளுக்கு போகாமல் வந்துச்சா, என்ன மேலே ஜெலஸ் ஆனாலா, நான் இன்னொரு பொண்ணு கூட பேசுகிறது அவளுக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது அன்றைக்கி டே ஃபுல்லாக அப்படியே போயிடுமா. அடுத்து நம்ம ஷியா என்ன பண்ணுவா அப்படின்னா அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருப்பான். அப்படி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா ஃபோன் பண்ணவும் ஸ்பீக்கரில் போட்டு பேச ஆரம்பிப்பான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கேட்பாரு, நான் ஆல்ரெடி உனக்கு பிளேண்டேஜ் அரேஞ்ச் பண்ணியிருந்தேனம்மா, நீ போன அந்த விஷயத்தெல்லாம் நான் கேள்விப்பட்டேன், ஆனால் அந்த பையன் என்ன தான் ஓவராக பேசினாலுமே லாஸ்ட் மினிட்ல உன்னை வந்து ஒரு பையன் வந்து காப்பாற்றினானாமா, அந்த பையன் பார்க்க அழகாக இருந்தான்னு சொன்னாங்க, யாரும் அந்த பையன் சொல்லுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லைப்பா கொலிக் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. இல்லை சொல்லு அவரை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லைப்பா அவர் பேர் லீ, ரொம்ப நல்லவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அப்படியா, அப்போ அந்த பையனை வந்து நீ வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களாம்மா சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆர்வமாக கேட்க ஆரம்பிப்பாராம். இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு ஜஸ்ட் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியா அப்சர்வேஷனில் வச்சுருக்கியா, அப்போ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்வமாக கேட்பாராம். இல்லைப்பா இன்னும் பார்க்கலாம் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஷியா சொல்லும்போது உடனே அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா நல்ல பையனை வந்து விட்டுறாதம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாரா. கரெக்டாக அந்த டைம் வந்து நம்ம லீவ் வந்தவர் இதெல்லாம் கேட்டுருவார். இது கதை இப்படி போதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பர்ஃபெக்ட் பாய் ஃப்ரெண்ட்னா எப்படி கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க அந்த மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பார். டார்லிங் உனக்கு போய் வந்து நான் பால் சூட் பண்ணி எடுத்துகிட்டு வருவான், டார்லிங் தண்ணி குடிக்கிறியா, பேபிமா என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போதே பேசிகிட்டு இருப்பாரா. நம்ம ஷியா பார்த்துட்டு பல்ல உடச்சிட்டு வேண்டாம் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி தான் சிக்னல் கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம லீவ் வந்து ரொம்ப ஓவராக ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்து பேசிகிட்டு இருப்பாங்களா. இது எல்லாமே அவங்க அப்பா காதில் விழுகும். உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்ல வேண்டியதானம்மா, அவன்கிட்ட குடுமா பேசணும்னு சொல்லும்போது இல்லைப்பா இப்போதைக்கு அவன்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நம்ம லீயை பார்த்து கேட்பாங்க, எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு கேட்கும்போது நம்ம லீ அசால்ட்டா, இப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ப்பா, இல்லைன்னா உன்னோட அப்பா இந்த மாதிரி பிளைண்ட் நிறைய அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பார்ல, அதனால் நீ எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஒரு கேட்டு நம்ம ஷியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கல, உன்னை வீட்டை விட்டு எப்படி துரத்தி விடணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவனை திட்டிக்கிட்டு மிரட்டிட்டு இருப்பாங்க. விடு விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கலகலன்னு இவங்க வீடு வந்து போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி போயிட்டுருக்க டயத்தில் நம்ம வாங்க தான் காட்டுறாங்க. அவனோட அம்மாவுக்கு சர்ஜரி வந்து ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சிருக்கும். அவங்க உடம்பு வந்து ஓரளவுக்கு இப்போ வந்து ரெகுலேட் ஆகி வந்துகிட்டே இருக்கு. இந்த டைம் வந்து வாங்கிட்ட வந்து ஷியாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவளை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு வந்து கிடைக்கவே கிடைக்காதப்பா, நீ வேணால் திருப்பியும் போய் மன்னிப்பு கேட்டு அவ கூட சேர்ந்து வாழ ட்ரை பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு வாங்க என்ன சொல்லுவான் அப்படின்னா, எங்களுக்குள்ள பர்சனாலிட்டி எதுவுமே வந்து மேட்ச் ஆகலாமா, அது மட்டும் இல்லாமல் பிரிஞ்சு போகணும் அப்படின்ற முடிவு எடுத்தது நான், திருப்பி போய் கேட்டாலுமே அவள் வரமாட்டாமா, ரொம்ப நாள் வந்து தள்ளி போச்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க அம்மா ரொம்பவே டிஸப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஷியாவை ரொம்ப பிடிக்கும். ஷியா தான் தன்னோட மருமகளாக வரணும்னு நினச்சிருப்பாங்க. இவன் இந்த மாதிரி எல்லாத்தையும் கெடுத்து விட்டானேன்ற ஒரு டிஸப்பாயின்மெண்ட் தான், வேறு எதுவுமே இல்லை. இப்படி அவங்க டிஸப்பாயின்மெண்ட் ஆனதை பார்த்த வாங்குக்கு புரியுது ஷியா வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஷியாவுக்கு கால் பண்ணி கேட்பான், இந்த மாதிரி அம்மா வந்து இங்கே வந்துட்டாங்க, உனக்கு டைம் இருக்கும்போது வந்து பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இப்போ தானே இவங்க ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க, இந்த டைம் தான் இந்த கால் வரும். உடனே இவங்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஷியா சரி வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே இதை கேட்ட லீக் வந்து செம்ம கடுப்பாயிரும், நீ எதுக்கு அவனோட அம்மானா பார்க்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கொஞ்சம் ஜெலஸில் பேச ஆரம்பிப்பானா. அதுக்கு ஷியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களோட அம்மா வந்து எனக்கு அம்மா மாதிரி, நிறைய டைம் வந்து அவங்க வந்து என்னை பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க, கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஜஸ்ட்டு ஒரு பெரியவங்க அப்படின்ற முறையிலையாவது நான் போய் பார்க்கணும்ல, அதனால தான் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு படுக்க வேண்டிய பணத்தை இன்னும் நான் கொடுக்கல, அந்த ஹவுஸுக்கான பேமெண்ட் இன்னும் பேக்கே இருக்குல்ல, அதையும் கொடுத்து செட்டில் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன், அதனால தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குது, இதுக்காக நான் நிறைய பார்ட் டைம் வேலை பார்த்தேன், ஒரு சீனியர் வேறு எனக்கு காசு தரணும் ஆனால் தரமாட்டுறாரு அப்படின்னு சொல்லவும், அப்போ நீ ஒன்று பண்ணு, உடனே அவர் கால் பண்ணி கேளு அப்படின்ற மாதிரி சொல்லவும் கால் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ வந்து அவர் நம்பர் வந்து பிளாக்னு வருமா, இந்த மாதிரி பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லவும் நம்மளே என்ன சொல்லுவார் அப்படின்னா, அப்படியே சாதாரணமாக விட்டுறாத, திரும்பி திரும்பி ட்ரை பண்ணு, அவங்க காண்டாக்ட் ஃப்ரெண்ட்ஸ் யார் மூலமாக கண்டக்ட் பண்ண முடியுதான்னு பாரு, நானும் இந்த விஷயத்தில் ஏதாவது அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களோட ட்ராக் இப்படி போயிட்டுருக்கோமா, இன்னொரு பக்கம் ஜூனை தான் காட்டுவாங்க. ஜூன் வந்து தாங்கி வேலை விட்டு வரணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி வேலை விட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவ்வளோ நேரம் மனசில் வச்சுருந்துருப்பாங்களே அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடினா வந்து நான் அம்மா பிள்ளையாக இருந்ததுனால உனக்கு என்னை பிடிக்கலன்னு சொல்லி சொல்கிறேன், அது புரியுது எனக்கு, நான் லோக்கல்லே வளர்ந்தவேன், லோக்கல் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன், எனக்கு நல்ல ஜாப் இருக்குது, எந்த விஷயத்தில் நான் கேர்ஃபுல்லாக இருந்ததே இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப பொத்தி பொத்தி என்னை வளர்த்துட்டாங்கன்னே வச்சுக்கோயேன். ஆனால் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன், ஏன்னா நான் உன்னை வந்து ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், அதனால் உன்னோட முடிவே மதிக்கிறேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மனசு மாதிரி என்னை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா எப்பயுமே உனக்காக வந்து நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன், அது வரைக்கும் உன்னை டார்ச்சர் பண்ணக்கூடாது, கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன், இந்த விஷயத்தை இப்போ சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்தேன், சொல்லிட்டேன் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் மனசில் இவ்வளோ நாள் வச்சுருந்த எல்லாத்தையுமே நம்ம ஜூன் வந்து நம்ம தாங்கி கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து போவாங்க. தாங்கிக்கு ஜூன் கிட்டேருந்து இவ்வளோ பெரிய மாற்றமா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். இருந்தாலுமே இது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா தாங்கி ஆல்ரெடி அவங்க அம்மா கிட்டே சொல்லியிருப்பாங்கல்ல, ஜூனோட அம்மா கிட்ட எனக்கு ஜூனை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் தான் ப்ராப்ளம் சொல்லிவிட்டு ஜூன் தனக்காக இந்தளவுக்கு மாறானா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தாங்கி சைடு பாசிட்டிவாக தான் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த டைம் வந்து நம்ம ஷியாவை தான் காட்டுறாங்க. நம்ம ஷியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாங்கோட அம்மாவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போவாங்க. அங்கே போய் அவங்களையும் மீட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் உடம்பு நல்லா பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி கேரிங்காக பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ வாங்கி இன்னொரு சான்ஸ் கொடுக்கக்கூடாதாம்மா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லான்ட்டு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லவும், இல்லைம்மா ப்ளீஸ்மா ஒரு தடவை கொடுத்து பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கவும், அது இல்லை ஆண்டி அதெல்லாம் முடியாது, நாங்கள் வந்து பழையபடி திரும்பி வந்து போகிறதுக்கு சான்ஸே இல்லை, நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுவான். இந்த விஷயம் எல்லாத்தையும் வாங்க வந்து கேட்டுருந்துருப்பான். அதனால் என்ன பண்ணுவான் அப்படின்னா அடுத்த ஷியா கூப்பிட்டு பேசும்போது சொல்லுவான், முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணதுக்காக சாரி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சியா வந்து அதுக்கான சாரியை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நீ வந்து உனக்கு வந்து வீட்டுக்கு பணம் வந்து நீ டவுன் பேமெண்ட் கொடுக்க ஹெல்ப் பண்ணிடல, அந்த பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், கூடிய சீக்கிரமே கொடுத்துருவேன். ஆனால் நீ வந்து இந்த கால ஒரு சில பிரச்சனைகள் க்ரியேட் பண்ண பார்த்தியா லைஃப்பில், அந்த விஷயத்தை நான் மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன், அதெல்லாம் நீ என்கிட்ட வந்து ட்ரை பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கட் அண்ட் ரைட்டாக திட்டி விட்டு அங்கேருந்து போயிடுவான். இப்படி ஷியா அங்கேருந்து கிளம்பி போகிற அந்த டைம் தான் லியா என்ன பண்ணுவா அப்படின்னா அந்த இடத்துக்கு வருவான். இந்த மாதிரி ஷியா போனதை பார்த்து செம்ம காண்டாயிருவா. இன்னுமே வாங்க வந்து நம்ம ஷியா கூட பேச
பேசுகிறானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்பா, நீ எதுக்கு இப்போ அங்கே வந்தான்னு கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றி இன்னும் அம்மா கிட்ட சொல்லலை, இல்லை அவங்களுக்கு வந்து என்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னே தெரியாது, அதனால தான் அவள் தான் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவோம். அப்போது சொல்லுவாள், நீ இன்னும் சொல்லாமல் இருக்கிற, சொன்னீன்னா அந்த மாதிரி வந்து உங்கள் அம்மா வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு கேட்கும்போது அதுக்கு வாங்க என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன்ப்பா, நீ தான் டைம் இல்லை பிஸின்னு சொல்கிறேன், நீ வருவியா இல்லைன்னு தெரியாமல் அம்மாவை டிசப்பாயின்ட் பண்ணக்கூடாதுல, அதனால தான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சாக்கு சொல்லுவான். புரியுது இது எல்லாம் லியாக்கு, இருந்தாலும் அவள் கடுப்பில் என்ன பண்ணுவான் அப்படின்னா இதெல்லாம் கேட்டுட்டு உடனே காரை விட்டு இறங்குன்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் இறக்கி விட்டு அங்கேருந்து போயிடுவான். இவனுக்கு என்னடா நம்ம தப்பாக சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த டைமில் எஸ்கச் குரூப்பில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து திருப்பி வர ஆரம்பிக்குது. ஹோட்டல் சம்மந்தப்பட்ட அந்த புரளிகள் எல்லாம் பரவும். திருப்பி வந்து அவசர மீட்டிங் ஒன்று வந்து லியா தான் அரேஞ்ச் பண்ணுறான். அந்த மீட்டிங்கில் என்ன பண்ணுவான் அப்படின்னா எல்லாருமே அவங்கவுங்க ஒப்பீனியன் சொல்லுவாங்களே, அதில் நம்ம ஷியா சொல்கிற ஐடியாஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் எல்லாருமே வந்து சூப்பராக ஷியா சொல்கிறன்ற மாதிரி பாராட்ட போகிற டயத்தில் நம்ம லியா வந்து அவளை வேலை விட்டு வந்து வெளியில் போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாள். இந்த கான்ஃபரன்ஸ் ரூம் விட்டு ஃபஸ்ட்டு வெளியில் போ, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பான்சர்ஷிப்பில் வந்து உனக்கு இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் வந்து எல்லார் பேர் முன்னாடியுமே சொல்லிடுவாங்க. இது என்ன நடக்குது, ஏன் திடீர்னு நம்மளை வெளியே போக சொல்கிறாங்க அப்படின்ற ஒன்றுமே புரியாமல் ஷியா வந்து அமைதியாக வந்து அங்கேருந்து போயிடுவான். லியா எல்லாமே பழிவாங்குற எண்ணத்தில் தான் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த விஷயம் நம்ம ஃபேங்குக்கும் புரியுது, எப்படின்னு சொல்லி தரலைன்னு சொல்லிட்டு ஷியா தப்பாக புரிஞ்சுக்குவான்னு சொல்லிட்டு அவள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இந்த மாதிரிமா நான் வந்து இங்கே ஏதாவது உன்னை வந்து எப்படி வச்சுக்கிறது அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணுறேம்மா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து ஆள் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஷியாவுக்கு சுச்சுவேஷன் செம்மையாக புரியுது, இங்கே வந்து நம்மளால் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதனால் வந்து இல்லை நான் வந்து கிளம்புறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறதுக்கு வந்து ரெடி ஆகுறான். இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோடு வந்து முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது, ஃபஸ்ட்டு எப்படி வந்து ஷியா வந்து லியா உடனே வந்து கம்பெனி விட்டு வெளியேற்றினான் அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் அடுத்த வர எபிசோடுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.